நம்ம எல்லாருக்கும் மியூசிக் பிடிக்கும் தான், நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் எந்த மாதிரி மியூசிக் நம்ம கேட்கும். அண்ட் இந்த மியூசிக் பற்றி மட்டும் நான் பேச வரல. மூவிஸ், டிவி ஷோஸ், சீரியல், வாட் எவர் இட் மேபி, என்ன மாதிரி மீடியா நம்ம கன்சியூம் பண்ணுறோம். நீ போன்னு பாட்டு கேட்டுக்கிட்டே இருந்து நிஜமாவே உங்கள் பாட்டு உங்களை விட்டு போயிட்டாங்கன்னா, ஐயோ போயிட்டாலேன்னு புலம்புறதுல ஒரு யூஸுமே கிடையாது. பிகாஸ் வாட் எவர் யூ ஃபீட் யுவர் செல்ஃப் வித், நீங்கள் என்ன உங்கள் மைண்டில் கொடுக்குறீங்களோ தட் இஸ் வாட் கெட் மேனிஃபெஸ்டட். நீங்கள் ஒரு படம் பார்க்கும்போதும் சரி, நீங்கள் டிவி ஷோ பார்க்கும்போது சரி, நீங்கள் பாட்டு கேட்கும்போது சரி, நீங்கள் எல்லா டைமும் நீங்கள் ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்டில் தான் இருக்கீங்க. ஆர் இன் ரேர் கேசஸ் யூஆர் இன் தீட்டா ஸ்டேட், அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டான ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஒரு மீடியா கன்சியூம் பண்ணும்போது வாட் டு யூ திங்க் வில் கெட் மேனிஃபெஸ்டட் இன் யுவர் லைஃப்? வாட் ஐடியாஸ், என்ன மாதிரியான ஐடியாஸ் உங்கள் மைண்டுக்கு நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க? இந்த பெயின், வலி, சோகம் இதெல்லாம் குளோரிஃபை பண்ணுற மாதிரி, ஐடியலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம தமிழ் கல்ச்சரில், நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பாட்டுகள் இருக்குது, நிறைய சாங்ஸ் இருக்குது, எக்கச்சக்க சாங்ஸ் இருக்குது. அந்த சாங்ஸில் கெட்ட சாங்ஸா அப்படி கேட்டால் ரொம்ப அற்புதமான சாங்ஸ், ரொம்ப நல்ல சாங்ஸ் தான். பட் அதை கேட்கறதுனால நம்மளுக்கு என்ன அஃபெக்ட் ஆகும், அதான் நம்ம பார்க்கணும். அது கேட்கறதுனால நம்ம லைஃப்க்கு எதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? டெம்பரவரி ஒரு கம்ஃபர்ட் தாண்டி அந்த சாங்ஸ்னால என்ன யூஸ் இருக்குது நம்மளுக்கு? சரி, நிஜமாவே ஒரு பிரேக்கப் உங்களுக்கு நடந்திருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த பிரேக்கப்லாம் நீங்கள் திருப்பி 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 அதுக்கேற்ற மாதிரியே சாங்ஸ் கேட்டு 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 இன்னும் எவ்வளோ நாளைக்கு அந்த பிரேக்கப் ஃபேஸை ப்ரொலாங் பண்ண போறீங்க? ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும் போது நீங்கள் சோகமான பாட்டுங்க, ரொம்ப பிரேக்கப் சாங்ஸ் ஆர் எனி சாங் தட் வில் லீட் டு ஃபெயிலியர், if you keep listening to it you will be ending up into a failure, of course. ஆட்டோமேட்டிக்காக அந்த சாங்ஸில் ஒரு ஐடியாஸ் தான் நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் ரியாக்ட் பண்ணவும் ஆரம்பிப்பீங்க. சில பேருக்கு வெறும் ஹாரர் மூவிஸ் பார்த்தா மட்டும் பிடிக்கும், சில பேருக்கு ஒரு ஆக்ஷன் மூவிஸ் பார்த்தா மட்டும் பிடிக்கும். எனக்கு பர்சனலாக அப்படி கிடையாது. எந்த மூவி பார்த்தாலும் நல்ல படம்னா நான் அதை பார்ப்பேன். ஆனால் சில பேரால் வந்து ஆக்ஷன் மூவிஸை பார்க்க முடியாது. சில பேரால் ரொம்ப ஒரு கட் ரென்ச்சிங்கான ரொம்ப ஒரு ஹார்ட் பிரேக்கிங்கான ஒரு படத்தை பார்க்கணும்னு கேட்டால் முடியாது. ஒரு ஹீரோ இல்லை ஒரு ஹீரோயின் கடைசியில் வந்து இறந்து போயிடுறாங்க, காணாமல் போயிடுறாங்க அப்படின்ற ஒரு பேடான எண்டிங், அதாவது ரொம்ப ஒரு சோகமான எண்டிங் ஒரு படம் அப்படின்னா சில பேர் அதை அவாய்ட் பண்ணுவாங்க. கேட்டால் அவங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ ஒரு பக்கம் இந்த குளோரிஃபை பண்ணுற மாதிரி இதே பாட்டுகள், இந்த பேட் மீடியா, அதாவது நம்மளோட ஃப்ரீக்வன்சியை, நம்மளோட ஐடென்டிட்டியை வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரியான சாங்ஸ் அண்ட் மீடியாவை கன்சியூம் பண்ணுற ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த சோகமான சாங்ஸ், இந்த ஒரு பேடான எண்டிங், ரொம்ப ஒரு சோகமான எண்டிங் இருக்கிற மூவிஸ் அண்ட் மீடியா அண்ட் சாங்ஸ், இந்த மாதிரி இதை சுத்தமாக அவாய்ட் பண்ணுற ஒரு கும்பல். இந்த ரெண்டு கும்பலுமே சேம் தான். இந்த குரூப் அதை சப்ரஸ் பண்ணுது, அவாய்ட் பண்ணுது. இந்த குரூப் வந்து அதை குளோரிஃபை பண்ணுது. ரெண்டு குரூப்புமே ஒரே ரியாலிட்டியில் தான் வாழும். சாங்ஸ் எக்கச்சக்க சாங்ஸ் இருக்கு, மூவிஸ் எக்கச்சக்க மூவிஸ் இருக்கு. என்ன மாதிரி மூவிஸ் நீங்கள் பார்க்குறீங்க, என்ன மாதிரி சாங்ஸ் நீங்கள் கேட்குறீங்க? எனக்கு பர்சனலாக அனிருத் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த சாங்ஸ் ரொம்ப கொஞ்சம் அப்லிஃப்டிங்காக இருக்கும், மோட்டிவேஷனலாக இருக்கும். முக்கியமாக ஒரு இங்கிலீஷ் சாங்ஸ் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். ஜிம்முக்கு போனால் அனிருத் தான் இல்லை சந்தோஷ் நாராயண், இந்த ரெண்டு மியூசிக் டைரக்டர் தான் எனக்கு பர்சனலாக. அண்ட் சோகமான சாங்ஸ் இருக்கிறத இப்போலாம் நான் ரொம்ப ரீசெண்டாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பிகாஸ் தேர்ஸ் நோ யூஸ். என் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, என் லைஃப் சூப்பராக இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு ஹாப்பியான பர்ஃபெக்டான ஒரு லைஃப்குள்ள நான் எதுக்கு சோகமான பாட்டுகளை உள்ள கொண்டு வரணும், சோகமான ஐடியாஸ் உள்ள கொண்டு வரணும்? எனக்கு தேவையே கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன்ன்றது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு பாசிபிலிட்டியை நம்ம அது இது என்கிட்ட இருக்கு, இதுதான் நிஜம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணிட்டு அதில் பர்சஸ் பண்றது. ஓகே, நீங்க சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா நான் ஆல்ரெடி ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் அப்படின்ற ஐடென்டிட்டி நீங்க டிசைட் பண்ணணும். டிசைட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு பர்சிஸ்ட் இன் இட். ஒரு பக்கம் நான் சக்சஸ்ஃபுல் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் வந்து நீங்க சோக பாட்டை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா there's no யூஸ். ஒரு பக்கம் நான் ரொம்ப ஹாப்பியான ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க, அந்த ஐடென்டிட்டில இருந்து நீங்க வாழ ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஐயோ அவள் விட்டு போயிட்டாலே, காதலிக்காதே காதலிக்காதேன்னு சும்மா நீங்க பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில் அப்போ யூ கான்ட்ரடிக்டிங் யுவர் செல்ஃப். அப்போ உங்க லைஃப் அப்போ என்ன எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் உங்க லைஃப் இருக்க போகுது. திஸ் ஆல்சோ இன்க்ளூட் சோஷியல் மீடியா. இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி மீம்ஸ் ஷேர் பண்றீங்க, மற்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரி மீம்ஸ் அனுப்புறாங்க, என்ன மாதிரி டாபிக்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறீங்க, என்ன மாதிரி மீம் பேஜஸ் ஃபாலோ பண்றீங்க, என்ன மாதிரி அக்கௌண்ட்ஸை ஃபாலோ பண்றீங்க, ஹவு டஸ் தட் மேக் யூ ஃபீல்? என்ன ஐடென்டிட்டியை அது ப்ரமோட் பண்ணுது? நீங்க ஏதாவது ஸ்டோரி போடுறீங்க, நீங்க ஏதாவது போஸ்ட் போடுறீங்க, என்ன மாதிரி போஸ்ட் போடுறீங்க, எந்த மாதிரி ஸ்டோரி போடுறீங்க, எவ்ரி திங் கம்ஸ் ஃப்ரம் யுவர் ஐடென்டிட்டி. இட் இண்டிகேட்ஸ் வாட் ஐடென்டிட்டி யூ ஆர், என்ன ஐடென்டிட்டி நீங்க இருக்கீங்க, என்ன அடையாளத்தில் நீங்க இருக்கீங்கன்றத அது குறிக்குது. So what identity are you in? Do you want to be successful? Do you want to have a happy partner, happy life? Do you want to be financially rich?
டு யூ வாண்ட் குட் ஹெல்த்? அப்போ அதுக்கேற்ற மாதிரி மீடியா தானே நீ கன்சியூம் பண்ணணும். பிகாஸ் வாட் எவர் இன்புட் நீங்கள் கொடுக்கும்போது அதான் அவுட்புட்டை ஜென்ரேட் ஆகும். உங்கள் ஐடென்டிட்டியை பிரித்து பார்க்கும்போது உங்கள் தாட்ஸ், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் அட்டென்ஷன், உங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்கள் ரியாக்ஷன்ஸ், உங்கள் பிலீஃப்ஸ், இதெல்லாம் தான் உங்கள் ஐடென்டிட்டிக்குள்ளே இருக்கிற காம்போனன்ட்ஸ். என்ன மாதிரி எண்ணங்கள் யோசிக்கிறீங்க, என்ன மாதிரி எமோஷன்ஸ் வெளிப்படுத்துறீங்க, என்ன மாதிரி விஷயங்களை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, என்ன மாதிரி பிலீஃப்ஸ், என்ன மாதிரி நம்பிக்கைகள் உங்களோட வச்சிருக்கீங்க, இது எல்லாத்தையுமே உங்களோட ஐடென்டிட்டியோட காம்போனன்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒரு மீம் பார்க்கும்போது சரி, ஒரு பாட்டு கேட்கும்போது சரி, ஒரு மூவி பார்க்கும்போது சரி, அது எல்லாமே ஐடியாஸ். தே ஆர் ஐடியாஸ் தட் யூ ஆர் உள்ள வாங்கிக்கிறீங்க நீங்கள் அதை உங்களுக்கு அறியாம. அப்புறம் புலம்பி என்ன பிரயோஜனம்? வேணும்னு கேட்க ஒரு சோகமான ஸ்டேட்ல இருக்கீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருந்து எப்படி வெளில வரணும்னு தான் பார்க்கணுமே தவிர, அந்த ஸ்டேட்ல நான் இருக்கேன், இன்னும் இந்த ஸ்டேட்ல தான் நான் இருப்பேன்ட்டு இந்த சோகம், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் வந்து நீங்க குளோரிஃபை பண்ணி வச்சிருக்கீங்க. யூர் ரொமான்டிசைசிங் இட், யூர் ஐடியலைசிங் இட், யூர் குளோரிஃபைங் இட். அதை உடுங்கடா சங்கு, நான் தண்டோச்சோ இருக்கீங்க, ஒரு நாளும் நான் தண்டச்சோ இருக்கீங்க, நான் தண்டச்சோ இருக்கீங்க, நான் தண்டச்சோ இருக்கீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிற பட்சத்துல நீ தண்டச்சோரா தானே இருப்ப. எப்படி மாறுவ? பிகாஸ் அந்த ஐடியாவை தானே நீ இன்புட் பண்ணிக்கிற. அந்த ஐடியாவை தான் நீ இன்புட், என்ன இன்புட் உள்ள போதோ தட் ஹேஸ் டு பி அவுட்புட்டட் இன்டு ரியாலிட்டி. இப்போ உன் கரண்ட் லைஃப் எப்படி இருக்கும், உன் ஃபைனான்ஷியல் லைஃப், உன் ரொமான்டிக் லைஃப், உன்னோட ஹெல்த், உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாமே, ஆல் ஃபேசட்ஸ் ஆஃப் யுவர் லைஃப் இட் கெட்ஸ் மேனிஃபெஸ்டட் ஃப்ரம் யூ. உன்னோட ஃப்ரீக்வன்சில இருந்து தான், உன்னோட ஐடென்டிட்டியில இருந்து தான் எல்லாமே எக்ஸ்பிரஸ் ஆகுது, எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகுது. தட் இஸ் த லா. நான் ஒரு வீடியோ லான்னு சொல்றது தான். யூ ஆல்வேஸ் கெட் எக்ஸ்பிரஸ்ட். ஸோ ரிலேஷன்ஷிப்ஸ் வரும்போது நீ பிரேக்கப் சாங்ஸாக கேட்குற, சக்ஸஸ்ன்னு வரும்போது ஃபெயிலியர் சாங்ஸாக கேட்குற, இல்லை ஃபெயிலியர் ஆகிற மூவிஸாக பார்க்குற, ஆர் ஃபெயிலியரை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரி மூவிஸ் எல்லாம் பார்க்குற. நிறைய மூவிஸில் வரும் பணம் வந்து, இப்போ கூட ஒரு லூசுத்தனமான படம் வந்துச்சு, மேம்பட்ட வாழ்க்கை வந்து ஐடி கம்பெனி ஒரு ஃபாரினுக்கு போகிறதுலாம் கிடையாது, மேம்பட்ட வாழ்க்கை வந்து விவசாயம் பண்ணிட்டு மாடு கறந்துட்டு ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுக்கிட்டு ஒரு மண்ணாங்கட்டி பணம்னு வந்துச்சு. ஸோ வாட் ஐடியாஸ் ஆர் யூ இன்ஸ்டில்லிங் அப்பான் யுவர் செல்ஃப்? கான்ஷியஸாக ஆர் யூ வாட்சிங் அ மூவி ஆர் நாட்? ஒரு பாட்டில் என்னப்பா இருக்கு, ஒரு படத்தில் என்னப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா இட் மேட்டர்ஸ். இட் டெஃபினெட்லி மேட்டர்ஸ். யுவர் ஐடென்டிட்டி மேட்டர்ஸ். உன் ஐடென்டிட்டியில் இருந்து தானே மொத்த லைஃபும் மேனிஃபெஸ்ட் ஆகுது. யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரி டே. ஓகே, மேனிஃபெஸ்டேஷன்ன்றது எல்லாருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். யூ ஆர் மேனிஃபெஸ்டிங் எவ்ரி டே, எவ்ரி செகண்ட், எவ்ரி மூமெண்ட். ஸோ நீ ஒரு நாளைக்கு நீ என்னென்ன பண்ணுற, என்ன மாதிரி மீடியா கன்சியூம் பண்ணுறதும் முக்கியம் தான். இன்ஸ்டாகிராமில் இஃப் யூ கீப் ஃபாலோவிங் மாடல்ஸ், இஃப் யூ கீப் ஃபாலோவிங் ஹீரோயின்ஸ், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாமராக, எக்ஸ்ட்ரா அழகாக, ரொம்ப மேக்கப் போட்டுட்டு பூசிக்கின்னு வந்து இந்த மாதிரி கேர்ள்ஸை பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா உன் ரியல் லைஃப்பில் ஒரு அழகான பொண்ணை பார்த்து கூட அந்த பொண்ணு அழகும் கண்ணுக்கு தெரியாது. பிகாஸ் உன் மைண்ட் அழகுனா எல்லாமே கிளாமராக, இப்படி எல்லாமே வந்து ஒரு ஒரு பர்ஃபெக்ட் 10/10 ஸ்ட்ரக்சர் ஒரு பொண்ணு இருந்தால் தான் அதுதான் அழகுன்னு ஒரு முட்டாள் மூலம் நம்பிக்கிட்டு இருக்கும். ஸோ ஒரு நார்மல் ஒரு ஹாப்பியான லைஃப் உன்னால் வாழ முடியாது. ஸோ வாட் ஐடியாஸ் டு யூ இன்ஜெஸ்ட்? வாட் ஐடியாஸ் டு யூ அக்செப்ட்? ஐயோ, அதுவும் இந்த எலெக்ஷன் டைம்ல இந்த மீம்ஸாக வந்து ஒரு பக்கம் வந்து இந்த ஆளுங்கட்சியை வந்து திட்டுறது, இன்னொரு பக்கம் அந்த ஆளுங்கட்சி சப்போர்ட் பண்றது. இட்ஸ் அ பெண்டுலம். இட்ஸ் அ ஃபக்கிங் பெண்டுலம். டோன்ட் யூ ரியலைஸ் இட்? பெண்டுலம்னா என்ன நிதிஷ் கேட்டிங்கன்னா கீழே பெண்டுலம்னு சர்ச் பண்ணுங்க வரும். என் சேனல்லே 1 ஹவருக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. இட்ஸ் அ பெண்டுலம். இட் இஸ் மென்ட் டு சக் இன் யுவர் எனர்ஜி. இந்த ஆளுங்கட்சி என்னை டிஃபெண்ட் பண்ணி எனக்கு ஒரு டேஷும் கிடைக்க போகிறது கிடையாது, அதை சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு டேஷும் கிடைக்க போகிறது கிடையாது. I am focused on my life. I am focused on giving. I am focused on providing for my family, providing for my friends, providing for my partner. அதுதான் என் லைஃப். I want to live. எனக்குன்னு சில கோல்ஸ் இருக்கு, எனக்குன்னு சில ஆம்பிஷன் இருக்கு. I am pursuing that. பாலிடிக்ஸ் பற்றி அவாரா இருக்கிறது பிரச்சனை இல்லை, நான் அவாரா தான் இருக்கேன். ஆனால் அதுக்குள்ள இண்டல்ஜ் ஆகி ஒருத்தன் போய் திட்டுறது, நீ இப்போ இப்படி சொல்லலாம், நீ எப்படி அப்படி சொல்லலாம், சண்டை போட்டுக்கிறது. சி, அதுவும் இவனுங்கெல்லாம் வந்து சின்ன பசங்க கிடையாது, எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கானுங்க இவனுங்கெல்லாம். 25, 26, 27, 28, 30, 32, 35 உட்காந்து இன்னும் பாலிடிக்ஸ் கடிச்சிக்கிட்டு இருக்கானுங்க. எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் கூட பரவாயில்ல, ஓகே, பிகாஸ் வி ஹாவ் டு, அதாவது ஒரு நல்ல லீடர் இருந்தால் தான் ஒரு நல்ல ஒரு நாடு நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ பீப்புள் அவங்களோட ஒப்பீனியன்ஸ், அவங்க பெர்ஸ்பெக்டிவ் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எலெக்ஷன் ஹஸ் முடிஞ்சிருச்சு. யார் ஜெயிச்சிட்டா நம்ம எல்லாருக்குமே தெரியும்.
விமர்சிக்கிறது தப்பே கிடையாது. ஆனா சண்டை போட்டுக்கிறது, ஒருத்தர் திட்டிக்கிறது, அதையே நம்ம லைஃப்பை கன்சியூம் பண்றது, டெய்லி என்ன நியூஸ், என்ன நடந்துச்சு, என்ன நடக்கல, ஏன் எதுக்கு? ஐபிஎல் இவன் ஜெயிச்சா, நான் ஐபிஎல் அவன் தோட்டானா, ஐயோ எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. சிஎஸ்கே மேட்ச் பார்த்தா எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுது. ஐயோ எட்ஜ் ஆஃப் சீட்ல வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஐயோ சிஎஸ்கே தோக்குது, ஐயோ சிஎஸ்கே ஜெயிக்குது. ஸோ உங்கள் மைண்டை வந்து பிரித்து பார்க்கும்போது தேர் வில் பி பாலிடிக்ஸ், தேர் வில் பி ஸ்போர்ட்ஸ், ஐபிஎல், தேர் வில் பி என்ன புது படம் வந்திருக்கு, ஆக்ட் எவ்வளோ பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அந்த படத்துக்கு, அந்த மற்ற பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் படத்தோட இது வந்து டாப்பில் வந்துச்சா பாட்டமில் வந்துச்சா, அந்த ஆக்டர் யாராவது திட்டினாங்களா டிஃபெண்ட் பண்ணி திட்டுறது, இதுதான் இதுதான் ஒரு மூளை, ஒரு சராசரி மூளை எடுத்துக்கிட்டா அதுதான். ஐ எம் டாக்கிங் அபவுட் ஆல் மீடியா. நான் ஐபிஎல்னு சொல்லலை, பாலிடிக்ஸ்ன்னு சொல்லலை. பாலிடிக்ஸ் ரொம்ப நல்லதும் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லலை. பட் ஹவு மச் ஸ்டஃப் ஆர் யூ கன்சியூமிங் பர் டே? உங்க லைஃப் நீங்க டிசைட் பண்ணணும், மற்றவங்க டிசைட் பண்ண வச்சுக்கிட்டு இருக்கீங்க. பிகாஸ் யூஆர் கன்சூமிங் சோ மச் ஸ்டஃப் த்ரூ நியூஸ் சோர்சஸ், த்ரூ சோஷியல் மீடியா, த்ரூ மூவிஸ், த்ரூ சாங்ஸ். லவ்னாலே பிரச்சனைடா, பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்டா, இந்த மாதிரி எக்கச்சக்க கேடு கெட்டு பிலீவ்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளேயுமே இருக்கு. வி ஹாவ் டு ரிமூவ் இட், வி ஹாவ் டு சேஞ்ச் இட். பிஸ்னஸ்னாவே ரிஸ்க், இந்த மாதிரி எக்கச்சக்க ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணிடுறோம், இது நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா. நம்ம என்ன டிசைட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அது மேனிஃபெஸ்டோ ஆகும். வாட் அவர் ஒரு நம்மளோட இன்டர்னல் வேர்ல்டு தான் எக்ஸ்டர்னல் வேர்ல்டாக ப்ரொஜெக்ட் ஆகுது, அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஸோ இஃப் யூ கீப் வாட்சிங் த நியூஸ்ல வந்து எப்பவுமே கெட்ட விஷயம் தான் காமிப்பான், நல்ல விஷயம் பெருசாக காமிக்கவே மாட்டான். பிகாஸ் நெகட்டிவிட்டி செல்ஸ், பாசிட்டிவிட்டி டசன்ட் செல். பாசிட்டிவிட்டி விற்காது. ஸோ நெகட்டிவிட்டியை பார்த்து 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 யூ ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் இட் இன் யோர் லைஃப். யூ ஸ்டார்ட் எக்ஸ்பெக்டிங் இட். 200% நடக்கும். நாடு நாசமாக போகுது, நாடு மோசமாக போகுது, வந்த லீடர் சரியில்லை, அவரோட ஃபாலோவர்ஸ் சரியில்லை, எதுவுமே சரியில்லை, மக்கள் சரியில்லை, எல்லாரையும் பிளேம் பண்ணி பிளேம் பண்ணி யூ ஆர் பவர்லெஸ். இல்லை, யூ டேக் அக்கௌண்டபிலிட்டி, யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. யார் எவன் சிஎம்மா வந்தான்னு பிரச்சனை இல்லை, யார் என்ன சொன்னான்னு பிரச்சனை இல்லை, நான் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆவேன். தட் இஸ் மை ஐடென்டிட்டி. ஐ ஆம் சக்ஸஸ்ஃபுல், ஐ ஆம் ரிச், ஐ ஆம் அபண்டன்ட், ஐ ஆம் ப்ராஸ்பரஸ், ஐ ஆம் ஹெல்த்தி, அண்ட் தட் இஸ் மை ட்ரூத், தட் இஸ் மை டிசிஷன். என்னோட இன்டர்னல் வேர்ல்டு ஏதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வெளில மேனிஃபெஸ்ட் ஆகும், அப்படி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஸோ எந்த கட்சி ஜெயிக்குது, அந்த கட்சி தோத்தா என் வாழ்க்கை நல்லா இருக்காது, இன்னொரு கட்சி ஜெயிச்சா என் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் லைஃபும் இருக்கும். பிகாஸ் தட் இஸ் வாட் ஐ கெட் டிசைடட் இன் மை இன்டர்னல் வேர்ல்டு. அண்ட் வாட் எவர் நான் எது உண்மை நினைக்கிறேனோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் ஹேப்பன்ஸ் ஆன் அவுட் சைட், நான் நல்லா தான் இருப்பேன், நான் சுகமாக இருப்பேன், சூப்பராக இருப்பேன், என் லைஃப் செம்மையாக இருக்கும். அதான் நான் டிசைட் பண்ணியிருக்கேன் என் லைஃபுக்கு. ஆனால் எந்த சாங் கேட்குறேன், எந்த மீடியா எது பார்க்குறதா இருந்தாலுமே ஐ டூ இட் மைண்ட்ஃபுல்லி. மோட்டிவேஷனல் சாங்ஸ் இருக்கு, ஒரு நல்ல கருத்து சொல்ற பாட்டுகள்லாம் இருக்கு. யூ கேன் லிசன் டு தட் இன்ஸ்டெட் ஆஃப் நம்ம ஒரு செல்ஃப் டெப்ரிகேட்டிங், ஒரு ஃபெயிலியரை குளோரிஃபை பண்ற மாதிரி, பிரேக்கப்ஸை குளோரிஃபை பண்ற மாதிரி சோக பாட்டை கேட்டு 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 உங்க மூளை மழுகி போயிருக்கு. ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் பிரேக்கப் சாங் கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா எவ்வளோ வருஷம் வேணால் போட்டோம், உங்களுக்கு எந்த ரிலேஷன்ஷிப்புமே ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பு தராது. இப்போ ஒரு டெம்பரவரியா வேணா யூ மைட் பி இன் குட் ரிலேஷன்ஷிப். பட் இஃப் யூ கீப் கண்டினியூயிங் திஸ் பிஹேவியர், இஃப் யூ கீப் அக்செப்டிங் தீஸ் ஐடியாஸ் இன்டு யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், it won't sustain, it won't last. அப்போ நீ சோக பாட்டு கேட்க மாட்டேன் நிதிஷ், அப்போ வந்து நீ எல்லா பாட்டுமே அப்படி மைண்ட்ஃபுல்லாக கேட்டுக்கிட்டு இருப்பியா? நானும் கேட்பேன். பட் தேர்ஸ் ஒரு அளவுன்னு இருக்குல்ல. நான் நிஜமாவே சோகமாக இருக்கேன், ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே ஐ எம் கோயிங் த்ரூ சம்திங், நிஜமாவே சோகமாக இருக்கேன், நான் நிஜமாவே ரொம்ப ஒரு கெட்ட பிளேஸ், ஒரு ஐ எம் டவுன் பேட், இஃப் ஐ எம் ரியலி இன் அ பேட் பிளேஸ் அப்படின்னா ஐ ஒன்ட் லிசன் டு தட். பிகாஸ் எனக்கு தெரியும் அது சோகமாக இருக்கும்போது இன்னும் சோகத்தை ஆட் பண்ணால் அது சந்தோஷமாக மாற போகிறது கிடையாது. ஸோ ஐ வில் சிட் இன் சைலன்ஸ். சைலன்ஸிங் அப்போ நிறைய பேருக்கு சத்தமாக தானே இருக்குது. ஐ வில் சிட் இன் சைலன்ஸ். அந்த சோகத்தை I will process it. Instead of me suppressing it, instead of me trying to avoid it, trying to distract myself, I will process it. எப்படி நிதிஷ் ப்ராசஸ் பண்ணுறதுன்னு கேட்டால் ஆல்ரெடி எல்லாத்துக்கும் வீடியோ போட்டாச்சு, யூ கேன் செக் இட் அவுட். சும்மா நம்ம
பாஸ்ட் ரிக்ரெட்ஸை திருப்பி 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 நம்ம ப்ரெசென்ட் மூமெண்ட்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கோம்னா அதுதான் ஃபியூச்சர்லேயே மேனிஃபெஸ்ட் ஆகும். நீங்க எப்பெல்லாம் பாஸ்ட்டை பத்தி யோசிக்கிறீங்களோ அதை எப்போ யோசிக்கிறீங்க, இப்போ இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல நீங்க யோசிக்கிறீங்க. அப்போ இந்த ப்ரெசென்ட் மூமெண்ட்ல எங்க உங்க அவேர்னஸ் செலுத்துறீங்களோ அதுதாங்க மேனிஃபெஸ்ட் ஆகும் ஃபியூச்சர்லையும். நீங்க ஒரு பொட்டன்ஷியல் ஃபியூச்சரை பத்தி யோசிக்கும் போதோ ஒரு பாஸ்ட் இன்சிடென்ட் பத்தி யோசிக்கும் போதும் எங்க யோசிக்கிறீங்க, ப்ரெசென்ட் மொமெண்ட்ல யோசிக்கிறீங்க. அப்போ யூ லிட்டரலி பிரிங்கிங் த பாஸ்ட் இன்டு த ப்ரெசென்ட், யூ லிட்டரலி பிரிங்கிங் த ஃபியூச்சர் இன்டு த ப்ரெசென்ட். அப்போ உங்க அவேர்னஸ் எங்க போகுது? உங்க அவேர்னஸ் சோகம், துக்கம், கோபம், ஜெலசி, பிட்ரையல் இந்த மாதிரி ஆஸ்பெக்ட்ஸ்லயே உங்க அவேர்னஸ் போகுதுன்னா வேற எவர் உங்க அவேர்னஸ் எப்படின்னா ஒரு டார்ச் மாதிரி. ஓகே, ஒரு டனல்ல இருக்கீங்க அண்ட் உங்ககிட்ட கையில டார்ச் இருக்கு, அதுதான் உங்க அவேர்னஸ். இந்த டார்ச்சை நீங்க எந்த பக்கம் செலுத்துறீங்களோ அந்த பக்கம் எலிமினேட் ஆகும், அந்த பக்கம் பிரைட்டா தெரியும், உங்களால பார்க்க முடியும். ஸோ உங்க அவேர்னஸ் வந்து சோகம், துக்கம், கவலை, வரி, ஸ்ட்ரெஸ், ஆங்கர் இந்த மாதிரி எமோஷன்ஸ் மேலேயே நீங்க வந்து அப்படியே இப்படி டார்ச் வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மட்டும் தான் உங்க லைஃப்ல தெரியும், அது மட்டும் தான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அதுக்காக இனிமே சோக பாட்டு கேட்கக்கூடாது, ஒரு சோகமான படமே பார்க்கக்கூடாது, சோகமான டிவி ஷோவே பார்க்கக்கூடாது, நியூஸே பார்க்கக்கூடாது, சோஷியல் மீடியா கன்சூமே பண்ணக்கூடாதுலாம் சொல்லு. தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க எதுவாக இருந்தாலும். எனக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆக வேணாம், எனக்கு ஃபைனான்ஷியல் ரிச் ஆக வேணாம், எனக்கு நல்ல ஹெல்த்தி பார்ட்னர் வேணாம், எனக்கு எதுவுமே வேணாம், நான் எப்பவுமே தண்டச்சோ இருக்கீங்க தான் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லிக்கிட்டீங்கன்னா தென் அஃப்கோர்ஸ் தாராளமாக போய் இதை நீங்கள் கன்சியூம் பண்ணணும். பிகாஸ் தட்ஸ் யுவர் டெசிஷன். உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும் நீங்கள் தான் டிசைட் பண்ணுறீங்க. பட் அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் கான்ஷியஸாக டிசைட் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ வாட் எவர் மீடியா யூ கன்சியூம், யூ புட் இட் இன்சைட் யுவர் ஐடென்டிட்டி, யூ புட் இட் இன்சைட் யுவர் ஃப்ரீக்வன்சி. ஸோ எந்த மாதிரி மீடியா கன்சியூம் பண்ணணும்னு கான்ஷியஸாக முடிவெடுங்க. முடிவெடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சிச்சுவேஷன்ஸ் வரும், அதுக்கேற்ற மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும். அந்த ஈவெண்ட்ஸ் வரும்போது ஷாக் ஆகாதீங்க, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிலாம் நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி சோகலாம் வருது, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் வருதுன்னு யூ டோன்ட் புலம்பாதீங்க. பிகாஸ் யூ ஆர் த ஒன் ஹூ அட்ராக்டட், யூ ஆர் த ஒன் மேனிஃபெஸ்டட் இட். இப்போ இந்த செகண்ட் இந்த நிமிஷம் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கோ, என்னென்ன சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுக்கு இருக்கோ அது எல்லாமே காரணம் நீங்கள் தான். ஸோ டேக் 100% ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் யுவர் லைஃப். அண்ட் பை லைஃப் ஐ மீன் எவ்ரிதிங். அந்த பொண்ணு விட்டு போனதுக்கு நான் என்னப்பா பண்ண முடியும்? இப்போ எங்க பிசினஸ் கஸ்டமர் சொல்லலாம், நான் என்னப்பா பண்ண முடியும்? உங்க ஐடென்டிட்டி கரெக்டா இருந்துச்சா? உங்க ஃப்ரீக்வன்சி கரெக்டா இருந்துச்சா? பிசிக்கல் ரியாலிட்டியோட காஸ் மென்டல் பிளேன் தான். உங்க மென்டல் பிளேன் கரெக்டா இருந்துச்சா? கரெக்டா இல்லாத பட்சத்துல நீங்க புலம்பி ஐயோ நீங்க அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்காம, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம வெளியில இருக்கிற ஈவெண்ட்ஸை வந்து நீங்க பிளேம் பண்றதுனால ஒரு யூஸும் இல்லையே. ஸோ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, டேக் அக்கௌண்டபிலிட்டி. See where your thought goes, where your attention goes, where your emotion goes. What do you consume? அப்போ தெரியும் உங்களுக்கு உங்கள் லைஃப் நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃப்ரம் மீ. என் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் யா, ஸோ ஐ வில் see you in another video.